அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை வழிபாட்டு முறையை பற்றி சற்று பார்ப்போம். வாரத்தில் மற்ற நாட்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த சனிக்கிழமைக்கு உண்டு. காரணம், மற்ற நாட்கள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் நம் ஆத்மாவை சுத்தம் செய்யும். நம் வந்த கர்மாவின் பலனை, அது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை குறைக்கவும் கழிக்கவும் மிக உகந்த நாள் சனிக்கிழமை. கடன், பகை, நோயாகட்டும், மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும், நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை தீர்ப்பதற்காக, நம்முடைய பாவத்தை குறைப்பதற்காக ஆண்டவனால் வழங்கப்பட்ட ஒரு நாள் தான் சனிக்கிழமை. இந்த நாளை நாம் வாழ்க்கையில் தெய்வத்தை வைத்து வணங்கி குறைத்து கொள்வோம். சுபமாக வாழ வழிகள் உண்டு என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு, குறிப்பாக சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அனுஷம், பூசம், உத்திரட்டாதி என்ற சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மற்றும் கும்பராசி, மகர ராசியில் பிறந்தவர்களும் கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் ஆண்டவனை மகாலட்சுமியோ, பெருமாளையோ அல்லது சிவபெருமானையோ, ஆஞ்சநேயர் மூர்த்தியோ, சனீஸ்வரர் மூர்த்தியோ நாம் கோயிலுக்கு சென்று, வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீக ஆன்மீக உண்மை. குறிப்பாக சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது தர்மம். நம்மை விட தாழ்ந்த நிலைமையில் உள்ளவர்களுக்கு உடையாகவோ, உணவாகவோ, பணமாகவோ நாம் முடிந்த அளவுக்கு தன் வசதிக்கு ஏற்ப நீங்கள் தர்மத்தை செய்து வந்தாலும், அதே நேரத்தில் நம்முடைய வயதில் மூத்தவர்களை, குறிப்பாக தாய் தந்தையை உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களுடைய தேவைகளை தெரிந்து அவர்கள் நல்ல முறையில் நாம் கவனித்து கொண்டால், அவரை மரியாதையாக நாம் நடத்துவோமானால் சனி பகவான் நம்முடைய கஷ்டத்தில் நம்மளை விடுவிப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக சனிக்கிழமை அன்று உடல் ஊனமற்றவர்களை நம்மை போல மனிதர்கள் என்ற உணர்வோடு, மரியாதையோடு அவர்களை அனுசரித்து அவர்களுக்கும் நாம் முடிந்த உதவிகளை செய்தால் கண்டிப்பாக சனி பகவான் நம்மளுக்கு மிக சிறந்த எதிர்காலத்தையும் சிறப்பான வாழ்வையும் கொடுப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை என்று தெரிவித்துக் கொண்டு, சனி பகவானுக்கு பிடித்த அன்று ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் தங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் காக்கைக்கு உணவளித்து மகிழ்ந்தால் கண்டிப்பாக அதுவும் நம்முடைய பிரச்சனைகளை குறைக்க வழி வகுக்கும் என்பது உண்மை. மேலும் எல்லா தெய்வங்களின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும், சனி பகவானின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் கிடைத்து நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ அருளாசி வழங்க எல்லா வல்ல இறைவனை வேண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம்.